வணக்கம். காம் அக்கவுண்ட் மேனேஜர் அக்கவுண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்ல மாஸ்டர்ல இருக்கிற பேக்கிங் யூனிட் கன்வர்ஷன் இந்த மாடலை பத்தின ஒரு டீடைலான வீடியோ. யூனிட் கன்வர்ஷன் இந்த கான்செப்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் ஓபன் பண்றேன். ஐட்டம்ஸ்ல துவரம்பருப்பு சம்பந்தப்பட்டதை ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியை செட் பண்ணிட்டு அதுக்குரிய வெயிட்டேஜை கொடுக்க போறேன். துவரம்பருப்பு இதை நான் கேஜியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் யூனிட் கேஜி. சப்போஸ் உங்களுக்கு பேக்ல வருதுன்னா நீங்க பேக்லயும் செட் பண்ணிக்கலாம். ஹேவ் மில்லிகிராம்ஸ் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இப்ப எஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்குரிய ரீட்டைல் கிராம் யூனிட் ஜிஆர்னு மென்ஷன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் முக்கியமா இதுல கொடுக்க வேண்டியது கேட்டகரி. துவரம்பருப்புக்கு தூப்பருப்பு அப்படிங்கிறத இதுல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதோட வெயிட் 1 கிலோ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். அடுத்து அகைன் துவரம்பருப்பு 1 கிலோ. இது நம்ம பேக்கிங்கா போட போறதுனால அது சேல்ஸ் யூனிட் பீஸ் தான். ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் பண்ணாம கேட்டகரி மட்டும் துவரம்பருப்பு மாத்திட்டு இதோட வெயிட் சேம் 1 kg. ஸோ சேவ் பண்ணிடுறேன். துவரம்பருப்பு 250. கேட்டகரி துவரம்பருப்பு வெயிட் 0.250 1/4 கிலோக்குரிய வெயிட்டேஜை கொடுத்துடணும். அடுத்து துவரம்பருப்பு 500. இதுல துவரம்பருப்பு கேட்டகரி வெயிட் 0.5 1/2 கிலோங்கிறதுக்கு கொடுத்துட்றோம். ஒரு ஐட்டத்துக்குரிய ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இது மாதிரி கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, சீனி, அரிசி எதை பேக்கிங் பண்றீங்களோ அந்த கான்செப்ட் ஃபுல்லா இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். ஐட்டம் ஸ்கிரீனை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மாஸ்டர்ல பேக்கிங் யூனிட் கன்வர்ஷன் இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு இந்த ஸ்கிரீன் ஓபன் ஆகும். ஷார்ட்கட்ல ஓபன் பண்றதுனா ஃபங்க்ஷன் கீழே F10 பிரஸ் பண்ணிட்டு 27 பேக்கிங்குரிய ஸ்கிரீன் ஓபன் ஆயிடும். இதுல கேட்டகரியில துவரம்பருப்பை செலக்ட் பண்ணிட்டு F5 ஷார்ட்கட் இல்ல கிளிக் பண்றதுனா இங்க லோடுங்கிறத கிளிக் பண்ணலாம். துவரம்பருப்புங்கிற கேட்டகரிக்குள்ள எதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் லோட் ஆகும், வேற எதுவும் லோட் ஆகாது. சப்போஸ் வெயிட்டேஜ் கொடுக்கலன்னா அந்த ஐட்டம் லோட் ஆகாது. இப்போ நமக்கு வர்ற துவரம்பருப்பு இந்த மெயின் யூனிட் இதுல எவ்வளவு குவான்டிட்டிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். 20 கிலோ வருது. இந்த 20 கிலோவை நம்ம பிளஸ்ல போடக்கூடாது, ஏன்னா இதுல இருந்து மைனஸ் ஆக போகுது. ஸோ -20. இதை நம்ம எதுல பிளஸ் பண்ண போறோம் அப்படின்னா 5 1 கிலோ துவரம்பருப்பு, 10 1/2 கிலோ துவரம்பருப்பு பேக்கிங். மீதி இருக்கிற 10 கிலோக்கு நான் 1/4 கிலோ 40 பீஸ் போடலாம். ஸோ அதை கொடுத்துட்டேன்னா இங்க 0 ஆயிரும். சப்போஸ் இது கொடுக்கல அப்படின்னா இங்க பாருங்க -10ங்கிறது நமக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கும். ஸோ எக்ஸாக்டா கொடுக்கணும். இங்க இருக்கிற 20 கிலோவை நம்ம எப்படி ரீபேக்கிங் பண்றோம், இங்க இருக்கிற 20 எடுத்து 5 1 கிலோ, 10 1/2 கிலோ, 40 1/4 கிலோ கொடுத்துட்டு சேவ். நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா F3 பிரஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ நம்ம சேஞ்சஸ் ஸ்டாக்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்கிறத ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், கரண்ட் ஸ்டாக் வேல்யூ இதுல போயிட்டு நான் கேட்டகரி துவரம்பருப்பை செலக்ட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ துவரம்பருப்புல -20 இங்க மைனஸ் ஆயிட்டு 1 கிலோல 5, 500 கிராம்ல 10, 250 கிராம்ல 40 இந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் காமிக்கும். பில்லிங் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து நமக்கு கழிச்சிட்டு வந்துடும். இந்த பர்டிகுலர் ஐட்டத்துல வச்சு டபுள் கிளிக் பண்றப்போ இதுக்குரிய ஸ்டாக் ரெஜிஸ்டர் நமக்கு லோட் ஆயிடும். ஓப்பனிங் ஸ்டாக் எதுவும் இல்லை. யூனிட் கன்வர்ஷன் P1ல 40 இன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது இங்க மென்ஷன் பண்ணி காமிக்கும். டேட்டும் உங்களுக்கு காமிச்சிடும். 15/6/2022ல இன்வெர்ட் 40 குவான்டிட்டி, க்ளோசிங் 40 இருக்கு. இப்போ இதுல டபுள் கிளிக் பண்றப்போ உங்களுக்கு எங்க என்ட்ரி பண்ணோமோ அந்த ஸ்கிரீனுக்கு எந்த ஐட்டமோ அந்த ஐட்டத்துல கொண்டு வந்து கர்சரை நிறுத்திடும். இங்க ஏதாவது ஆல்டர் பண்றது இல்ல வெரிஃபை பண்றது என்னங்கிறத நம்ம பாத்துக்கலாம். துவரம்பருப்புங்கிறத கேட்டகரிய வச்சு லோட் பண்ணி பார்த்தோம். சப்போஸ் துவரம்பருப்பு மூடை வருது, அந்த மூடையில இருந்து நம்ம ஒரு 10 பாக்கெட் மட்டும் எமர்ஜென்சிக்கு 250 கிராம் போடுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. அதுக்கு இப்ப நான் நியூ கிளிக் பண்றேன். இதுல டைரக்டா துவரம்பருப்பு 250 கிராம், இதுல 10 பாக்கெட்டு. அகைன் துவரம்பருப்பு மெயின் யூனிட்ல இருந்து 2.5 கிலோ. இந்த பாயிண்ட் விழுகணும் அப்படின்னா இப்ப 10ல போயிட்டு நான் புள்ளி வைக்கிறேன்னா விழுகாது, இங்க என்ட்ரி ஆகும். இதுக்கான ரீசன் என்னன்னா ஐட்டம்ஸ்ல துவரம்பருப்புக்கு ஹேவ் மில்லிகிராம்ஸ் எஸ் கொடுத்துருக்கேன். இந்த இதை கரெக்டா கொடுத்துருந்தா மட்டும்தான் இங்க நமக்கு டாட் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணும். இப்ப இதை நான் சேவ் பண்றேன். டோட்டல் வெயிட் நாட் ஈக்குவல் டு 0. இது 0வா இருந்தா மட்டும்தான் சேவ் ஆகும். இப்ப நம்மளே ஒரு எமர்ஜென்சில இதை பண்றோம் அப்படின்னா
இங்க 10 பாக்கெட் இன்புட் ஆகுது. ஆனா எதுல இருந்து எடுக்கிறோம் இதை வந்து நெகட்டிவா மாத்தணும். ஸோ -2.5 கொடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணது கேட்டகரி வைஸா என்ட்ரி பண்ணியிருந்தோம். செகண்டா என்ட்ரி பண்ணது பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர்ல துவரம் பருப்பு 250 கிராம் 10 துவரம் பருப்பு மெயின் யூனிட்ல இருந்து 2.5 கிலோ எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம என்ட்ரி பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் கேட்டகரி கம்பல்சரி கிடையாது. இருந்தாலும் அதை கொடுத்துக்கிட்டோம்னா டக்குன்னு அது மட்டும் லோட் ஆகும். அந்த பர்பஸ்க்காக கேட்டகரி கொடுத்துருக்கு. நீங்க டைரக்டாவே இங்க டைப் பண்ணி எடுக்கலாம். முக்கியமான விஷயம் வந்து ஐட்டம்ஸ்ல நமக்கு இங்க வெயிட்டேஜை கரெக்டா கொடுத்துருக்கணும். அதை வச்சு தான் மென்ஷன் பண்ணி பேக்கிங் யூனிட் கன்வர்ஷன் நடக்கும். இப்ப கரண்ட் ஸ்டாக் போய் பார்த்தோம் அப்படின்னா துவரம் பருப்பு 250 கிராம் ஆட்டோமேட்டிக்கா 50 ஆயிடுச்சு. ஏன்னா இங்க வந்து ஆட்டோ ரீஃப்ரெஷ் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறப்பே இது ரீஃப்ரெஷ் ஆகிடும். 50 இதில் இருந்து டபுள் கிளிக் பண்ணுறப்போ ஸ்டாக் லெஜரில் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து 40, செகண்ட் யூனிட் கன்வர்ஷன் பண்ணது 10. ஸோ 50ங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிடும். இங்கே துவரம் பருப்பு மெயின் யூனிட்ல பார்த்தீங்கன்னா -22.5. நம்ம எதுவுமே இன்புட் வந்து கொடுக்கல, அதனால எல்லாம் இது நெகட்டிவ்லயே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த யூனிட் கன்வர்ஷன் இதெல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி மைனஸ் எதுவும் வராது. இந்த மாதிரி நெகட்டிவ் வருது, இதை எப்படி பாசிட்டிவா கரெக்டா வந்த ஸ்டாக்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.